இந்த மனுஷன் நம்மிடத்திலே அவர்களை வழிநடத்து போகையிலே தண்ணீர் உள்ள ஒரு இடத்தில் வந்த பொழுது அவன் என்ன செய்யப்படுகிறான்? அப்பொழுது மந்திரி இதோ அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிச்சோன்னா என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? விசுவாசித்திருக்கிறான், அதோட அடையாளம். மனம் திரும்பி இருக்கிறான், அதற்கு அடையாளம். பேதுரு கொர்நேலிய வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அதுபோல இங்கே பிலிப்பு ஆமென் இந்த மந்திரிக்கு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டபடினால் ஆமென் அதற்கு அடையாளமாக அவன் என்ன செய்கிறான்? ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறான். புரிகிறதா? இவ்வளவு அழகான அர்த்தங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியான நமக்கு வந்தோம் என்ன உண்டாகுது? என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியான வந்தோம் என்ன செய்யுது? ஆமை நம்ம என்னது? பாவத்தை உணர்த்துது. பாவம் எல்லாம் கல்வப்பட்டதுக்கு அடையாளமா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்தானம் பெறணும். ராமேந்திர ஞானஸ்தானம் பெறாத வரைக்கும் நீங்கள் அழுக்குள்ளவர்கள் தான். வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், செபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதான் இந்த பசங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டாங்க, வந்து வேலை செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அப்புறம் தான் ஜெபம் பண்ணி இவங்களுக்கு ஊழியம் கொடுத்து இருக்கிறேன். ராமேந்திரன் இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றபடினால் அவர்கள் தைரியமாக இந்த இடத்துல ஊழியம் செய்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் நான் எச்சரிக்கிறேன், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் அங்கங்கு தடுமாறி போகக்கூடாது என்று சொல்லி இந்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் நின்று நீங்க நிலைநிறுத்த வேண்டும். நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த ஊழியம் இல்லாமல் இல்லை செய்ய முடியும். போன வாரங்கள் இந்த பிள்ளைகள் வரல. போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, மாலை ஆராதனை எப்படி இருந்தது? ஆவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டீங்களா இல்லையா? ஆமாவே இல்லையா? அப்ப நான் இந்த பிள்ளைகளை பயிற்றுவிப்பதற்காக இவங்களோடு சேர்ந்து இவர்களை போல ஆமீன் மாறுகிறேன். இந்த வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து நான் யூத்தாவே மாறிடுறேன். ஆமாவே இல்லையா? ஹலோ, ஐ எம் யூத். நீங்களும் யூத்தா இருக்கணும். கிளவிகளாக வெத்தலை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்க கூடாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா நீங்க ஒரு புதிய மனுஷன், புதிய பேலன். ஆமாவே இல்லையா? அது பள்ளைய மதியே உட்கார்ந்து இருக்கோம். அப்படியே உட்காந்து பள்ளி வலி மாதிக்கும். ஹலோ, வாசிக்க டக்குன்னு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க போறவர் என்னன்னு கேட்கிறாரு பாருங்களேன். கேட்கிறார். சில பேர் என்ன செய்வாங்க? சவுதி அரேபியாவுக்கு போறேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டு போறேன். கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற போறேன். அந்த பொண்ணு சர்ச்சைக்கு வர பொண்ணு, நாம என்னது அதை நான் விரும்புகிறேன், அதனால நான் ஞானஸ்தானம் பெற போறேன். ஹலோ, இதுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கணும். கொண்டு போய் அப்படியே தண்ணியில் வச்சு அப்படியே எலும்பு அதை அப்படியே போகணும் அனுப்பணும். அம்மாவே இல்லையா?